அவ்யக்த சீரீஸ் கேட்டுட்டே வரோம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம 2004 18 ஜனவரியினுடைய முரளி நாம கேட்கலாம். பாபா எப்பொழுதுமே 18 ஜனவரியினுடைய நாள் நம்ம ஸ்மிருதி தினம் அப்படின்னு அவர் சொல்லுவார். கூடவே சமர்த்தி திவஸ், ஸ்மிருதி திவஸ், சமர்த்தி திவஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸ்னேகத்தினுடைய அன்பினுடைய நாள், சோ சக்திசாலியான நாள் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அந்த விதத்துல பாபா இன்னைக்கு 18 ஜனவரியினுடைய நாள் அநேக விஷயங்கள் பத்தி அதுல சொல்லியிருக்காரு. அதாவது குழந்தைகளுக்கு பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய நாள், முடிசூட்டக்கூடிய பொறுப்பினுடைய முடிசூட்டக்கூடிய நாள், அவ்யக்த பரிஷ்தாவாக ஆக்கக்கூடிய நாள், ஸ்மிருதியினுடைய திலகத்தை கொடுக்கக்கூடிய நாள், அன்னோனாக பாபாயை குழந்தைகளை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய நாள், அனைத்து ஸ்மிருதிகளுடைய ஸ்வரூபமாக நம்ம ஆகக்கூடிய நாள், சோ வரதானங்களை பெறக்கூடிய நாள். சோ இப்படி அநேக அந்த 18 ஜனவரியினுடைய மகத்துவத்தை பாபா நமக்கு இந்த முரளியில சொல்லியிருக்காரு. கூடவே பாபா என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய கர்மேந்திரியங்களை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அந்த கர்மேந்திரியங்களை உங்களுடைய ஆர்டர் படி நடத்துங்க அப்படின்னு சொல்றார். அதற்கு உதாரணமாக பிரம்மா பாபா எப்படி தினந்தோறும் சபை கூட்டுவார். குழந்தைகளுடைய சபை கிடையாது, ஆனா தன்னுடைய கர்மேந்திரியங்களுடைய சபையை பாபா தினந்தோறும் கூட்டுவாராம். இரவு அந்த தர்பார் வைப்பாராம். தர்பார் வச்சு தினந்தோறும் கர்மேந்திரியங்களுடைய நிலை கேட்பாராம். மனம் என்கின்ற முக்கிய மந்திரியே உன்னுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி பாபா கேட்பாராம். ஒவ்வொரு கர்மேந்திரியத்தினுடைய நிலை என்ன அப்படின்றத விசாரிச்சு பாபா கர்மேந்திரியங்களை சரியான வழியில நடத்துவாரு. அப்ப எப்படி அவர் சம்பன்னமானாரு, சம்பூர்ண நிலை அடைந்து எப்படி பறவை பறந்து போனது, அவர் எப்படி சம்பன்னமானார் அப்படின்றது கூட நமக்கு வெளியில பார்க்கும்போது தெரிஞ்சதா என்ன? பாபா அது பிரம்மா பாபானுடைய அந்த விசேஷத்தை அவ கடைசி முரளியினுடைய இறுதி பேரால பாபா சொல்றாரு. பிரம்மா பாபா எப்படி அந்த அளவுக்கு முயற்சி செய்து, முயற்சி எப்படின்னா அதாவது குப்தமான முயற்சி, ரகசியமாக உள்ளுக்குள்ள அவர் அவ்வளவு முயற்சி செய்ததுனால பூண்டு பறவையானது பூண்டிலிருந்து பறந்து சென்றது அப்படின்னு சொல்றார். இந்த உலகத்தினுடைய உடலினுடைய அனைத்து பந்தனங்கள்ல இருந்து எல்லாத்துல இருந்தும் என்ன பண்ணிடுச்சான், பிரம்மா பாபானுடைய ஆத்மா அவ்வளவு பறவை போல எளிதாக பறந்து சென்று விட்டது. ஏன்னா அவ்வளவு குப்தமான புருஷார்த்தம் பாபா செய்திருக்கார் அப்படின்னு சொல்லி பிரம்மா பாபானுடைய உதாரணத்தையும் நமக்கு சொல்லி, குழந்தைகளாகிய நாம அவரை போல எப்படி புருஷார்த்தம் பண்ணணும் அப்படின்றதையும் நமக்கு இந்த முரளியில சொல்லி கொடுக்கிறாரு. அடுத்து முக்கியமா பாபா என்ன சொல்றாருன்னா, ஸ்மிருதி அப்படின்ற அந்த நினைவு என்கின்ற ஆசனத்துல நீங்க உட்காருங்க, உங்க சீட்ல உட்காருங்க. உட்கார்ந்து பிறகு நீங்க உங்களுக்கு சக்திகளை ஆர்டர் பண்ணுங்க. அந்த சக்தி வரல அப்படின்றது இம்பாசிபிள் அப்படின்றார், சாத்தியமே இல்லை. நீங்க அந்த சீட்ல உட்கார்ந்து சர்வசக்திவான் பாபானுடைய குழந்தையாக இருந்து அந்த ஸ்மிருதியில நீங்க ஆர்டர் பண்ணுங்க. அதிகாரி சர்வசக்திவான் அப்படின்ற அந்த ஸ்மிருதியில இருந்து பிறகு சக்திகளை ஆர்டர் பண்ணீங்கன்னா அந்த சக்தி வரல அப்படின்னுட்டு சொல்றதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த சக்திகளை எப்படி ஆர்டர் பண்ணணும், அந்த ஆர்டர்ல அந்த சக்திகளை எப்படி நம்ம பயன்படுத்தணும், அப்படி பயன்படுத்த முடியாம போறதுக்கான காரணங்கள் என்ன, அதற்கான நிவாரணங்கள் பத்தி பாபா இந்த முரளியில நமக்கு சொல்றாரு. முரளியினுடைய தேதி 18/1/2004. பாபா தலைப்புல சொல்றாரு, உலக அதிகாரத்தினுடைய உலக அதிகாரமுடைய நேரடி உலக அதிகாரியின் நேரடி குழந்தைகள் நாம அப்படின்ற இந்த நினைவை எமர்ஜ்ல வைத்து அனைத்து சக்திகளையும் உங்களுடைய கட்டளையின்படி நடத்துங்கள் அப்படின்னு சொல்றார். வேர்ல்ட் அத்தாரிட்டியினுடைய டைரக்ட் குழந்தைகள் நாம. இந்த ஒரு ஸ்மிருதியை எமர்ஜ் பண்ணி எமர்ஜ்ல வச்சிருந்து சர்வ சக்திகளையும் உங்களுடைய கட்டுப்பாட்டின் நடத்துங்கள். உலகத்திற்கே அதிகாரியாக இருக்கக்கூடிய பாபாவினுடைய நேரடி குழந்தைகள். இந்த ஸ்வமான் பாபா இதுல தலைப்பிலேயே நமக்கு கொடுக்கிறார்.
வேர்ல்ட் அத்தாரிட்டியினுடைய டைரக்ட் குழந்தையாக நம்ம இருப்போம் அப்படின்ற இந்த நினைவுல இருந்து சர்வ சக்திகளையும் உங்களுடைய கட்டளையின்படி நடத்துங்கள். இன்றைக்கு நாலாபுறங்கள்லயும் அன்பினுடைய அலைகள்ல எல்லா குழந்தைகளும் மூழ்கி இருந்தாங்க. ஏன்னா 18 ஜனவரி நாளிலயும் எல்லா குழந்தைகளும் நாலா பக்கங்கள்லயும் எப்படி இருந்தாங்கன்னா பாபானுடைய அன்பு அப்படின்ற அலைகள்ல குழந்தைங்க மூழ்கி இருந்தாங்களாம். எல்லாருடைய உள்ளத்துல விசேஷமாக பிரம்மா பாபானுடைய நினைவானது எமர்ஜ் ஆக இருந்தது. அமிர்த் வேளால இருந்து ஆரம்பித்து சாக்கார பாலனை அடைந்த ரத்தினங்களும் கூடவே அலௌகிக பாலனை அடைந்திருக்கக்கூடிய ரத்தினங்களும் இரண்டு ரத்தினங்களுடைய 2 விதமான ரத்தினங்களுடைய உள்ளத்தினுடைய நினைவுகள் என்கின்ற மாலை பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்தது. அமிர்த வேளால இருந்து ஆரம்பிச்சு சாகார பாலனை அடைந்த ரத்தினங்களும் சரி, அவ்யக்த பாலனை அடையக்கூடிய ரத்தினங்களும் சரி, 2 விதமான அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தினுடைய நினைவுகள் என்கின்ற மாலைகள் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்தது. அனைவருடைய உள்ளத்துல பாப்தாதானுடைய நினைவு என்கின்ற அந்த சித்திரம் தெரிஞ்சிட்டு இருந்ததாம். குழந்தைகள் நம்ம எல்லாருடைய உள்ளத்திலையும் பாப்தாதாவினுடைய நினைவு என்கின்ற அந்த படம் வந்து தெரிஞ்சிட்டே இருந்ததாம். உள்ளத்துல பாபா பாபா பாபான்னு அந்த பாபானுடைய நினைவு என்கின்ற படம் ஒவ்வொரு குழந்தையினுடைய உள்ளத்துல தெரிஞ்சிட்டே இருந்தது. மேலும் பாபானுடைய உள்ளத்துல அனைத்து குழந்தைகளுடைய அன்பு நிறைந்த அந்த உள்ளமானது அடங்கி இருந்தது. பாபானுடைய உள்ளத்துல யார் அடங்கி இருந்தாங்க? அனைத்து குழந்தைகளுடைய அன்பு நிறைந்த உள்ளம். குழந்தைகளுடைய அந்த அன்பான உள்ளமானது பாபானுடைய உள்ளத்துல அடங்கி இருந்தது. மேலும் குழந்தைகளுடைய உள்ளத்துல பாப்தாதாவுடைய நினைவு என்கின்ற அந்த படம் வந்து அடங்கி இருந்தது. இப்போ எல்லாருடைய உள்ளத்துல இருந்து ஒரே ஒரு சிநேகம் நிறைந்த பாடல் ஒலித்து கொண்டே இருந்தது. என்ன பாடல் ஒலிச்சுட்டே இருந்ததா? மேரா பாபா. குழந்தைகள் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் ஒரே ஒரு அன்பான பாடல் ஒலித்து கொண்டே இருந்தது, மேரா பாபா. மேலும் பாபானுடைய உள்ளத்துல இருந்து இந்த ஒரு பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. இது என்ன பாடல்னா, என்னுடைய இனிமையான குழந்தைகளே, மேரே மீட்டே மீட்டே பச்சே, என்னுடைய இனிமையான குழந்தைகளே அப்படின்ற அந்த பாடல் பாப்தாதானுடைய உள்ளத்திலிருந்து ஒலித்து கொண்டே இருந்தது. இப்ப இது ஆட்டோமேட்டிக் பாடல் அப்படின்றார் பாபா. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிட்டு இருக்கும், அது ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பாடல் இது. எல்லையற்ற இந்த பாடல் எவ்வளவு அன்பானதாக இருக்கிறது. நான் ஸ்டாப் என்ன ஆயிட்டு இருக்கு, இந்த பாடல் ஆட்டோமேட்டிக்கா அது ஒலித்து கொண்டே இருக்கு. குழந்தைகளுடைய உள்ளத்திலயும் மேரா பாபான்ற பாடல் ஒலிச்சிட்டு இருக்கு. பாப்தாதானுடைய உள்ளத்துல இருந்தும் என்னுடைய இனிமையான குழந்தைகளே, மேரே மீட்டே மீட்டே பச்சே அப்படின்ற அந்த பாடல் ஒலிச்சிட்டே இருக்கு. இது என்னவா? ஆட்டோமேட்டிக்கான பாடல். எல்லையற்ற இந்த பாடல் எவ்வளவு அன்பானதா இருக்கு. பாப்தாதா நாலாபுறங்களுடைய குழந்தைகளுக்கு அன்பு நிறைந்த அந்த நினைவுக்கான ரிட்டர்ன்ல உள்ளத்தினுடைய அன்பு நிறைந்த ஆசீர்வாதங்களை பல மடங்கு கொடுத்து கொண்டே இருந்தாரு. பாப்தாதா வள்ளல் இல்லையா? குழந்தைகள் ஒண்ணு கொடுக்கும் போதே பாபா என்ன பண்ணுவாரு, ஒண்ணுக்கு பல மடங்கு அதனுடைய ரிட்டர்ன் கொடுத்துருவார். அப்ப குழந்தைகளுடைய அந்த அன்பு நிறைந்த நினைவினுடைய ரிட்டர்ன்ல பாப்தாதா தன்னுடைய உள்ளத்தினுடைய அன்பு நிறைந்த ஆசீர்வாதங்களை பல மடங்கு, பல கோடி மடங்கு அந்த உள்ளத்திலிருந்து அன்புகள் நிறைந்த ஆசீர்வாதத்தை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருந்தார். பாப்தாதா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கூட உள்நாடு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் அன்பு கடல்ல லவ்லினா இருக்கும்ன்றார். நம்ம எல்லாம் பாபானுடைய அன்பினுடைய கடல்ல மூழ்கி இருக்கக்கூடிய லவ்லினான நிலையில நாம இருப்போம். இந்த நினைவு நாள்ல விசேஷமாக அனைத்து குழந்தைகளுக்காகவும் சக்திசாலியாக ஆக்கக்கூடிய இந்த நாளா இருக்கு. இந்த நினைவு நாள் என்பது
விசேஷமாக எல்லா குழந்தைகளையும் சக்திசாலியாக மாற்றக்கூடிய நாள் இன்றைய நாள். பிரம்மா பாபா மூலமாக குழந்தைகளுடைய முடிசூட்டக்கூடிய அந்த பொறுப்புகள் என்கின்ற அந்த கிரீடத்தை அணிய வைக்கக்கூடிய நாளாக இருக்கு. பிரம்மா பாபா நிமித்தமான குழந்தைகளுக்கு உலக சேவை என்கின்ற பொறுப்பினுடைய கிரீடத்தை குழந்தைகளுக்கு பாபா அணிவிச்சார். பிரம்மா பாபா நிமித்தமான குழந்தைகளுக்கு உலக சேவை என்கின்ற பொறுப்பினுடைய கிரீடத்தை பாபா அணிவிச்சிருக்காரு. ஸ்வயம் அவர் அன்னோன் ஆயிட்டார். பாபா அவர் அறியாதவராக ஆயிட்டார். மேலும் குழந்தைகளை சாக்கார ஸ்வரூபத்துல நம்ம எல்லாரையும் நிமித்தம் ஆக்கியிருக்கார். இப்ப நிமித்தமாக ஆகக்கூடிய நினைவு என்கின்ற திலகத்தை பாபா கொடுத்திருக்காரு. தன் சமானம் அவ்யக்த ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தினுடைய பிரகாசத்தினுடைய அந்த கிரீடத்தையும் பாபா அணிவிச்சிருக்கேன்றார். பாபா என்ன பண்றார்? பிரம்மா பாபா தன் சமானம் அவ்யக்த ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தினுடைய பிரகாசத்தினுடைய அந்த கிரீடத்தை அணிவிச்சிருக்காரு. ஸ்வயம் செய்விப்பவராகி குழந்தைகளை செய்பவராக மாத்திருக்காரு. செய்விப்பவராக பாபா ஆயிட்டாரு, குழந்தைகளை செய்பவராக செய்திருக்கார். இதனால இந்த நாளை ஸ்மிருதி திவஸ் சமர்த்தி திவஸ் என்று சொல்லப்படுகிறது. நினைவு நாள், சக்திசாலியான நாள் என்று இதற்கு சொல்லப்படுது. வெறும் நினைவு கிடையாது, நினைவின் கூடவே சர்வ சக்திகள் குழந்தைகளுக்கு வரதானத்துல பிராப்தியாக கிடைச்சிருக்கு. ஸ்மிருதி திவஸ் அப்படின்னா வெறும் அதுல நினைவுகள் மட்டும் கிடையாது, நினைவுகளின் கூடவே அனைத்து சக்திகளும் வரதான ரூபத்துல குழந்தைகளுக்கு பிராப்தியாக கிடைச்சிருக்கு. பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் சர்வ ஸ்மிருதிகள் ஸ்வரூபமாக பார்த்துட்டு இருக்கார். குழந்தைகள் எல்லாரையும் பாபா எப்படி பார்க்கிறாரா? அனைத்து நினைவுகளினுடைய ஸ்வரூபமாக குழந்தைகளை பாப் தாதா பார்த்துட்டு இருக்கார். மாஸ்டர் சர்வ சக்திவான் ஸ்வரூபமே தேக் ரஹே ஹே. இன்னொன்னு என்ன சொல்றார் பாபா? குழந்தைகளை பாபா மாஸ்டர் சர்வ சக்திவான் அப்படின்ற அந்த ஸ்வரூபத்தில் பாபா பார்த்துட்டு இருக்கார். சக்திவான் நகி சர்வ சக்திவான். பாபா எப்படி பார்க்கிறாரோ வெறும் சக்திவானாக கிடையாது, சர்வ சக்திவானாக குழந்தைகளை பார்க்கிறார். இப்போ இந்த சர்வ சக்திகளும் பாபா மூலமாக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வரதானமாக கிடைச்சிருக்கு. பாபா குழந்தைகளை சர்வ ஸ்மிருதிகளுடைய ஸ்வரூபமாக, அனைத்து நினைவுகளின் ஸ்வரூபமாக பார்த்துட்டு இருக்காரு. மாஸ்டர் சர்வ சக்திவான் ஸ்வரூபத்துல பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் வெறும் சக்திவான் கிடையாது, சர்வ சக்திவானாக குழந்தைங்களை பார்க்கிறார். அப்ப இந்த சர்வ சக்திகளும் பாபா மூலமாக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வரதானத்தினுடைய ரூபத்துல கிடைச்சிருக்கு. இந்த திவ்யமான ஜென்மம் எடுத்த உடனேயே பாப் தாதா வரதான் கொடுத்துட்டார். என்ன வரதான் கொடுத்துட்டாரு? இந்த திவ்யமான பிராமண ஜென்மம் எடுத்த உடனேயே பாபா நம்ம எல்லாருக்கும் வரதானம் கொடுத்திருக்கார். சர்வ சக்திவான் பவ. இந்த வரதானம் பாபா நமக்கு கொடுத்திருக்காரு. இப்ப இந்த ஒரு ஜென்ம இது ஒவ்வொரு ஜென்ம நாளினுடைய வரதானமாக இருக்கிறது. இந்த ஒரு ஜென்ம நாளினுடைய வரதானமாக இது இருக்கு. சர்வ சக்திவான் பவ. இது ஒவ்வொரு ஜென்ம நாளுக்கான வரதானமாக பாபா கொடுத்திருக்காரு. இந்த சக்திகளை வரதானத்தினுடைய ரூபத்துல பிராப்தி அடைந்த நாம இந்த சக்திகளை காரியத்துல பயன்படுத்துங்கன்னு சொல்ற. சர்வ சக்திவான் பவ அப்படின்னு சொல்லிட்டு பாபா என்ன பண்ணிட்டார்? வரதானம் கொடுத்துட்டார். இப்ப நமக்கு வரதானம் கிடைச்சிருச்சு. வரதானம் இதுக்கப்புறம் தான் கிடைக்கணும் அப்படி கிடையாது. ஜென்மம் எடுத்த உடனேயே பாபா வரதானம் கொடுத்துட்டார். சர்வ சக்திவான் பவன்ற வரதானம் கிடைச்சாச்சு. இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வரதானத்தை, வரதான ரூபத்துல கிடைச்சிருக்கக்கூடிய இந்த சக்திகளை என்ன பண்ணணும்? காரியத்துல நாம பயன்படுத்தணும்.
ஒவ்வொரு குழந்தைக்குமே கிடைச்சிருக்கு. கிடைச்சிருந்தாலும் கூட காரியத்துல பயன்படுத்துறதுல குழந்தைகள் நம்பர்வாராக ஆயிடுறோன்றார். எல்லா குழந்தைகளுக்கும் வரதான ரூபத்துல சர்வ சக்திகளும் கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் கிடைச்சிருந்தாலும் அந்த கிடைச்ச சக்திகளை காரியத்துல பயன்படுத்தும் போதுதான் நம்பர்வாராக ஆயிடுறோம். ஒவ்வொரு சக்தியினுடைய வரதானத்தை சமயத்தின்படி நீங்க ஆர்டர் பண்ண முடியும். ஒவ்வொரு சக்தி என்கின்ற வரதானத்தை என்ன பண்ணலாம்? சமயத்துக்கு ஏற்றாற்படி அதற்கு நீங்க ஆர்டர் பண்ணலாம். ஒருவேளை வரதாத்தாவினுடைய வரதானத்தினுடைய நினைவு ஸ்வரூபம் ஆயிட்டு சமயத்தின்படி எந்த ஒரு சக்தியை நீங்க ஆர்டர் பண்றீங்க, எந்த ஒரு சக்திக்கு கட்டளை கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்ப அந்த ஒவ்வொரு சக்தியும் உங்க முன்னாடி ஆஜர் ஆகியே தீரணும். வரதாத்தாவினுடைய வரதானத்தினுடைய ஸ்மிருதி ஸ்வரூபம் ஆயிட்டு வரதாத்தா பாபா அவர் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய வரதானம், அந்த வரதாத்தாவும் அவருடைய வரதானத்தினுடைய நினைவு ஸ்வரூபம் ஆயிட்டு சமயத்திற்கு ஏற்றாற் போல எந்த ஒரு சக்திக்கு நீங்க ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சக்தி உங்கள் முன்னாடி ஆஜர் ஆகியே தீரணும். வரதானத்தினுடைய பிராப்தி அதிகாரி நிலை என்கின்ற நினைவு ஸ்வரூபத்துல நாம இருந்து ஆர்டர் பண்ணணும், கட்டளை இடணும். மேலும் சக்தி சமயத்துல காரியத்துல வரல அப்படின்றது இது நடக்கவே முடியாது, இது இம்பாசிபிள் அப்படின்றார் பாபா. வரதானம் எனக்கு கிடைச்சிருக்கு, வரதானம் என்பது எனக்கு பிராப்தி ஆயிடுச்சு, அந்த வரதானத்திற்கு நான் அதிகாரியா இருக்கேன் அப்படின்ற அந்த அதிகாரி நிலையினுடைய நினைவு ஸ்வரூபத்துல நாம இருந்து ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அப்போ அந்த சக்தி உங்களுடைய காரியத்துல அந்த நேரத்துக்கு வரல அப்படின்னுட்டு நடக்கவே நடக்காது. ஆனால் அப்படி வரல அப்படின்னா அதுக்கு பாபா சொல்றாரு, அதிகாரி, மாலிக், மாஸ்டர், சர்வசக்திவான் அப்படின்ற அந்த நினைவு என்கின்ற சீட் மேல நீங்க செட் ஆயிருந்தா அப்ப அந்த சக்திகள் உங்களுடைய ஆர்டர் படி உங்களுடைய காரியத்துல நீங்க கூப்பிட்ட சமயத்துக்கு ஆஜராகும். ஆஜர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? பாபா சொல்லி தராரு, நான் மாலிக் மீன்ஸ் நான் அதிகாரி, மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கேன். இந்த நினைவு என்கின்ற சீட் மேல நீங்க செட் ஆயிருக்கணும். சீட் மீது செட் ஆகாம நீங்க கொடுக்கக்கூடிய ஆர்டர் என்பது ஏற்கப்பட மாட்டாது. சீட்ல செட்டே ஆகாதவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா அந்த ஆர்டரை ஏத்துக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணணும்? மாலிக், நான் அதிகாரியா இருக்கேன், மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த நினைவு என்கின்ற சீட் மேல நீங்க செட் ஆகுங்க. சீட்ல செட் ஆகாத போது யாருமே உங்களுடைய கட்டளையை ஏற்க மாட்டாங்க. எப்பொழுது குழந்தைங்க சொல்றீங்க, பாபா நாங்கள் உங்களை நினைவு செய்யறோம், இப்ப நினைவு செய்யும் போது நீங்க ஆஜர் ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்றீங்க. பாபா தலைவர் அவர் நாம கூப்பிடும் போது என்ன பண்றாரு? பகவான் அவர் நாம கூப்பிட்ட உடனே ஆஜர் ஆயிடுறாரு. எப்போ பாபாவே நீங்க கூப்பிடும் போது உங்க முன்னாடி ஆஜர் ஆகிறாரோ, அவராலே ஆஜர் ஆக முடியுதோ, அப்ப சக்திகள் ஏன் ஆஜர் ஆக முடியாதுன்னு கேக்குறார் பாபா. நீங்க கூப்பிட்டீங்கன்னா உடனே நானே ஆஜர் ஆயிடுறேன்னா பாபா யாரு? அந்த சக்திகளே அந்த சக்திகளினுடைய கடல் அவர். அப்ப நம்ம கூப்பிடும் போது அவரே ஆஜர் ஆகிறார் அப்படின்னா அப்ப நம்ம கூப்பிடும் போது சக்திகள் ஏன் ஆஜர் ஆகாது? ஆனால் என்ன பண்ணணும்? சக்திகள் ஆஜர் ஆகலைன்னா அதுக்கு பாபா என்ன சொல்றாரு? நீங்க
என்ன பண்ணணும்னா, விதிபூர்வமாக மட்டுமே அதிகாரி நிலை என்கின்ற அந்த அதிகாரத்துடன் ஆர்டர் பண்ணணுன்றாரு. இத மட்டும் பண்ணுங்க. அப்ப சக்தி வந்து ஆஜராயிடும். ஏன்னா நானே வந்து ஆஜராகிறேன்றார் பாபா. நானே நீங்க கூப்பிட்ட உடனே வந்து ஆஜராகும்போது, சக்திகள் ஏன் ஆஜராக முடியாது? அது ஆஜர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? மாலிக்பன், அதிகாரி நிலை அப்படின்ற அந்த அத்தாரிட்டியோடு நீங்க ஆர்டர் பண்ணீங்க. விதிபூர்வமாக அதிகாரி தன்மை என்கின்ற நிலையில் இருந்து கொண்டு அத்தாரிட்டியோட நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல சக்தி ஆஜர் ஆகும். இந்த சர்வ சக்திகள் என்பது சங்கம யுகத்தினுடைய விசேஷமாக பரமாத்மாவினுடைய ப்ராப்பர்ட்டி. பரமாத்மாட்ட இருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சொத்து. என்ன? சர்வ சக்திகள் என்பது ஸ்பெஷலா பரமாத்மா ப்ராப்பர்ட்டி. குழந்தைகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ப்ராப்பர்ட்டி என்பது யாருக்காக? சொத்துன்றது யாருக்காக? குழந்தைகளுக்கு தானே சொத்து என்பது இருக்கு. அப்போ அதிகாரத்தோடு நினைவு ஸ்வரூபம் என்கின்ற சீட்ல இருந்து நீங்க ஆர்டர் பண்ணுங்க. ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு பாபா கேக்குறார். நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? என்ன பண்ணுங்க? அதிகாரத்தோடு அந்த அத்தாரிட்டியோட நினைவு ஸ்வரூபம் அப்படின்ற அந்த சீட்ல இருந்து கொண்டு ஆர்டர் பண்ணுங்க. கட்டளை இடுங்க. நீங்க கஷ்டப்பட வேண்டியது இல்ல. உழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெறும் நீங்க கட்டளை இடுங்க. ஆனா அந்த கட்டளை எப்படி இடணும்ன்றார். சீட்ல செட் ஆயிட்டு ஆர்டர் பண்ணணும். நினைவு ஸ்வரூபமாயிட்டு நம்ம ஆர்டர் பண்ணணும். நான் மாலிக், சர்வசக்திவான் தந்தையினுடைய குழந்தை நான். அவருடைய பரமாத்மா ப்ராப்பர்ட்டி என்பது எனக்கு என்னுடைய ஜன்மசித் அதிகாரம், என்னுடைய பர்த் ரைட் அது. இல்லையா? சோ இப்படி உங்களுடைய அதிகாரத்தினுடைய நினைவு ஸ்வரூபம் என்கின்ற சீட்ல இருந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா, அப்ப அங்க என்ன ஆகும்? அங்க சக்தி ஆஜராயிடும். அப்ப என்ன பண்ணுங்க? சீட்ல செட் ஆயிட்டு ஆர்டர் பண்ணுங்க. நீங்க கஷ்டப்பட வேண்டாம். ஆர்டர் பண்ணுங்க. ஏன்னா வேர்ல்ட் அத்தாரிட்டியினுடைய டைரக்ட் குழந்தைங்கன்னு பாபா சொல்றார். உலகத்துக்கே அதிகாரியா இருக்கக்கூடிய தந்தையினுடைய குழந்தைகள். வேர்ல்ட் அத்தாரிட்டி பாபா. அவருடைய எந்த மாதிரி குழந்தைங்களாம்? டைரக்ட் குழந்தைங்கன்றார். அவருடைய நேரடி குழந்தைகள் நாம. இந்த நினைவு என்கின்ற அந்த போதை சதா எமர்ஜ்ல இருக்கணும். பாபா அதை எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. நம்ம எல்லாம் யாரு? எந்த மாதிரி தந்தையினுடைய குழந்தைகளா நாம எல்லாம் இருக்கோம். உலகத்துல எந்த ஒரு குழந்தை தன்னுடைய அப்பா வந்து ரொம்ப பெரிய செலிபிரிட்டியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு மனிதரா இருக்காரு. அப்படின்னா அந்த குழந்தைக்கு எப்பயுமே எவ்வளவு ஒரு போதை இருக்கும்ல. பாபா சொல்றார் நாமெல்லாம் யாரு? வேர்ல்ட் அத்தாரிட்டியினுடைய டைரக்ட் குழந்தைகள். உலகத்துக்கே அதிகாரியாக இருக்கக்கூடிய தந்தை அவருடைய நேரடி குழந்தைகள் நாம. இந்த நினைவு என்கின்ற நஷா எப்படி இருக்கணுமா? சதா எமர்ஜ்ல இருக்கணும்ன்றார் பாபா. சதா விழிப்பான நிலையில இருக்கணும். அப்பப்ப வந்து மர்ஜ் ஆயிடக்கூடாது. அப்பப்ப மறந்து போயிடுறது. அப்படி இருக்கக்கூடாது. அந்த நினைவு என்பது எப்படி இருக்கணும்? அந்த நினைவு என்கின்ற போதை, நான் யாருடைய குழந்தை? உலக அதிகாரியாகிய தந்தையினுடைய நேரடி குழந்தை நான். இந்த நினைவு என்கின்ற போதை சதா வந்து எமர்ஜ்ல இருக்கணும்னு பாபா சொல்றார். உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. வேர்ல்ட் ஆல்மைட்டி அத்தாரிட்டியினுடைய அதிகாரி ஆத்மாவாக இருக்கிறேன். இந்த நினைவு இயல்பாகவே இருக்கிறதா? இத நீங்களே உங்களை செக் பண்ணிக்கோங்க. வேர்ல்ட் ஆல்மைட்டி அத்தாரிட்டியினுடைய அதிகாரி ஆத்மா நான். உலகத்திற்கே அதிகாரியாக இருக்கக்கூடியவருடைய அதிகாரி நான். அதிகாரி ஆத்மா நான் அப்படின்ற இந்த நினைவானது இயல்பானதாக இருக்கிறதா? வேர்ல்ட் ஆல்மைட்டி அத்தாரிட்டியினுடைய அதிகாரி ஆத்மா நான். அவருடைய அதிகாரம் என்னுடையது. அவருடைய அதிகாரி ஆத்மா நான். சோ இந்த நினைவு இயல்பா இருக்கா? நேச்சுரலி இருக்கா? இதை செக் பண்ணுங்க.
நினைவு நேச்சுரலா இருக்கா, இயல்பாகவே இருக்கா, அல்லது அப்பப்ப இந்த நினைவு இருக்கா? இன்றைய கால சமயத்துல பார்த்தோம்னா அதிகாரத்தை வாங்கிக் கொள்வதுலதான் சண்டையே நடக்குதுன்றார் பாபா. அந்த ரைட்ஸ், அந்த அதிகாரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமை, அந்த ரைட்ஸ், அந்த அதிகாரம் என்பது வேணும்ன்றதுக்காகவே இன்றைய கால உலகத்துல நிறைய சண்டைகள் நடக்குது. ஆனா பாபா சொல்றாரு, உங்க எல்லாருக்குமே பரமாத்மா அதிகாரம், பரமாத்மா அத்தாரிட்டி என்பது ஜென்மம் எடுத்ததுல இருந்தே பிராப்தியாக கிடைச்சிருக்கு. எனக்கு இந்த அதிகாரம் வேணும், இந்த ரைட்ஸ் வேணும், இந்த உரிமை வேணும், இந்த அத்தாரிட்டி வேணும். இப்படி இந்த அத்தாரிட்டி வேணும் வேணும்னுட்டே உலகத்துல என்ன பண்றாங்க, நிறைய சண்டைகள் போடுறாங்க. ஆனா பாபா சொல்றாரு, நம்ம எல்லா பிராமண குழந்தைகளுக்குமே ஜென்மம் எடுத்த உடனேயே என்ன ஆயிடுச்சு, பரமாத்மா அத்தாரிட்டி என்பது கிடைச்சிருச்சு. அப்போ உங்களுடைய அதிகாரத்தினுடைய சக்தியில நீங்க இருங்க. அந்த அதிகாரத்தினுடைய சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தியோட நீங்க இருங்க. சுயம் நீங்களும் சக்திசாலியா இருங்க. மேலும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அந்த சக்தியை வழங்குங்க. நீங்களும் சக்திசாலியா இருக்கணும். ஏன்னா பிராமண ஜென்மம் எடுத்த உடனேயே பரமாத்மா அத்தாரிட்டின்றது நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு, பிராப்தியா அடைஞ்சிட்டோம். அதனால அந்த அதிகாரத்தினுடைய சக்தியோடு நாம இருக்கணும். இந்த அதிகாரம் இருக்குனாலே அங்க ஒரு பவர் இருக்கும் இல்லையா? இந்த அத்தாரிட்டி எங்க இருக்குமோ அந்த அத்தாரிட்டிலயே என்ன இருக்கும், ஒரு பவர் இருக்கும். இப்ப பாபா தான் சொல்றாரு, உங்களுடைய அதிகாரத்தினுடைய அந்த சக்தி, அந்த பவர்ல நீங்க இருங்க. நீங்களும் சக்திசாலியா பவர்ஃபுல்லா இருங்க. மேலும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் கூட அந்த சக்தியை கொடுங்க. அனைத்து ஆத்மாக்களும் இந்த சமயத்துல சக்திகளுடைய பிச்சைக்காரர்களா இருக்காங்க. சக்திகள் கொடுங்க கொடுங்கன்னுட்டு சக்திகளை வேண்டக்கூடிய பெகர்ஸா இருக்காங்க. உங்களுடைய ஜட சித்திரங்களுக்கு முன்னாடி போயிட்டு என்ன பண்றாங்க, எல்லா ஆத்மாக்களும் வேண்டுறாங்க, எங்களுக்கு சக்திகளை கொடுங்க, சக்திகளை கொடுங்கன்னுட்டு வேண்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாபா சொல்றாரு, ஹே சக்திசாலி ஆத்மாக்களே, அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்திகளை வழங்குங்கள், அவர்களுக்கு சக்திகளை கொடுங்க அப்படின்னு பாபா சொல்றார். இதற்காக ஒரு விஷயத்தின் மீது ஒவ்வொரு குழந்தையும் அட்டென்ஷன் வைக்கணும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், நம்ம ஜடமான சித்திரங்கள் முன்னாடி போயிட்டு எத்தனை பக்தர்கள் போய் வேண்டிட்டு இருக்காங்க, எங்களுக்கு சக்திகளை கொடுங்க, சக்திகளை கொடுங்கன்னு வேண்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாபாவும் சொல்றாரு, ஹே சக்திசாலி ஆத்மாக்களே, நீங்க எல்லா ஆத்மாக்களுக்கும் சக்திகளை வழங்குங்கன்னு பாபாவும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதுக்காக என்ன பண்ணுமா, ஒரு விஷயத்தின் மீது நாம அட்டென்ஷன் வைக்கணுமா. ஒவ்வொரு குழந்தையும் இந்த ஒரு விஷயத்தின் மீது அவசியமாக நாம கவனம் வைக்கணும், அட்டென்ஷன் வைக்கணும். இப்ப எந்த விஷயத்தின் மீது நாம அட்டென்ஷன் வைக்கணும், பாபா சொல்றாரு, பாப் தாதா முன்னாடியே ஜாடையும் அந்த சமிக்ஞை கூட கொடுத்திருக்கார். பாப் தாதா ரிசல்ட்லயும் பாக்குறார், மெஜாரிட்டி குழந்தைகளுக்குள்ளார சங்கல்பம் மற்றும் சமயம் ரெண்டுமே வீணாகுதுன்றார். பாபா ஏற்கனவே ஜாடையும் கொடுத்திருக்காரு, சமிக்ஞையும் சிக்னலும் காட்டியிருக்காரு. கூடவே ரிசல்ட்லயும் அவர் பார்த்திருக்காரு, நிறைய மெஜாரிட்டி குழந்தைகளுடைய எண்ணம் மற்றும் சமயம் ரெண்டுமே வேஸ்டா போயிட்டு இருக்கு. எப்படி கரண்டினுடைய கனெக்ஷன் ஒருவேளை கொஞ்சம் லூஸா இருந்தது, அப்படி லூஸா இருக்கு அல்லது லூஸா இருந்து அப்படி லீக் ஆகுது அப்படின்னா லைட் சரியா எரியாது இல்லையா? சரியான அந்த ஒளி என்பது, அந்த லைட் என்பது வர முடியாது. ஏன்னா நடுவுல என்ன ஆயிட்டு இருக்கு, லீக்கேஜ் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாபா சொல்றாரு, வீணானதனுடைய லீக்கேஜ் சக்திசாலி ஸ்திதியை சதா காலத்தினுடைய நினைவு உடையவர்களாக நம்மை ஆக விடாது. வீணானது என்கின்ற லீக்கேஜ் சக்திசாலி நிலையை சதா காலத்தினுடைய நினைவு உடையவர்களாக நம்மை ஆகிறதுக்கு விடாது. சதா காலமும் நாம நினைவு செய்பவர்களாக, அந்த நினைவில் இருக்கக்கூடியவர்களாக, சதா காலத்திலேயே பாபானுடைய நினைவுல இருந்து சக்திகளுடைய
அந்த நினைவுல இருந்து சக்திசாலி நிலை அடைவதற்கு இந்த வீணானது என்கின்ற லீக்கேஜ் நம்மள விடுறதில்ல. இதனால வேஸ்ட பெஸ்ட்ல சேஞ்ச் பண்ணுங்கன்னு பாபா சொல்றார். வீணானதை சிறப்பானதுல நீங்க மாற்றம் செய்யுங்க. வேஸ்ட பெஸ்ட் ஆக்குங்க. சேமிப்பினுடைய அந்த திட்டத்தை உருவாக்குங்க. பர்சன்டேஜ் போட்டு பாருங்க. முழு நாள்ல எவ்ளோ சமயம், அதாவது எவ்ளோ வேஸ்ட் ஆயிருக்கு, எவ்ளோ நான் பெஸ்ட் பண்ணியிருக்கேன், எவ்ளோ வீணாக்கியிருக்கேன், எவ்ளோ சிறப்பானதாக நான் செய்திருக்கேன் அப்படின்றது முழு நாளினுடைய அந்த ரிசல்ட்டை பர்சன்டேஜ்ல நீங்க எடுத்து பாருங்க. ஒருவேளை சப்போஸ் 40% வேஸ்டா இருக்கு அல்லது 20% வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்ப அந்த 40%யோ அந்த 20%யோ நீங்க மிச்சப்படுத்துங்க. என்னுடைய இன்றைய நாளினுடைய கணக்குல நான் செக் பண்ணதுல ஒரு 40% வந்து வேஸ்ட் ஆயிருக்கு. எண்ணத்துல இருக்கலாம், சமயம் வேஸ்ட் பண்ணியிருக்கலாம், வீணான பேச்சுகள்ல வந்து வேஸ்ட் ஆயிருக்கலாம். சோ இப்படி வேஸ்டேஜ் வந்து இன்றைய நாள்ல சப்போஸ் செக் பண்ணி பார்த்ததுல 40% வேஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா, பாபா சொல்றார் அந்த 40% உடைய வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதை நீங்க வந்து சிக்கனப்படுத்துங்க. அந்த லீக்கேஜ வந்து நிறுத்துங்கன்றார். அத வந்து 40% 20% வேஸ்ட் அப்படின்றதை அதை நீங்க வந்து வேஸ்ட் ஆகாம அதை மிச்சப்படுத்துங்க. இப்படி நீங்க நினைச்சுக்காதீங்க. கொஞ்சம் தானே வேஸ்ட் ஆச்சு. பாக்கி முழு நாள் நல்லா தானே இருந்தது. இந்த கொஞ்சம் தானே வேஸ்டா போயிருக்கு. அதனால என்ன? பாக்கி ஃபுல் டே எல்லாமே சிறப்பானதாக இருந்தது. வெறும் 20% தானே வந்து வீணானதாக ஆயிருக்கு. அப்படின்லாம் நீங்க அப்படி யோசிக்காதீங்க. அப்படி புரிஞ்சுக்காதீங்க. ஆனா இந்த வேஸ்ட் பண்ணக்கூடிய வீணானது என்கின்ற அந்த பழக்கம் அநேக சமயத்திலிருந்து இருக்கக்கூடிய பழக்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால லாஸ்ட் நொடியில நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்க முடியும். எப்படி ஏமாற்றத்தை கொடுக்க முடியும்னா, நம்மை நம்பர் 1ஆக அது ஆக விடாது. நம்பர் வாராக நம்மை மாற்றிவிடும். ஏன்னா இந்த வேஸ்ட் பண்ணக்கூடிய பழக்கம் வந்து ஏதோ 1 நாள் 2 நாளா இருக்க பழக்கமா இருக்காது. அது வந்து அநேக சமயத்தினுடைய வேஸ்ட் பண்ணக்கூடிய பழக்கமா இருக்காங்க காரணத்தினால, கடைசி நொடியில கூட நமக்கு ஏமாற்றத்தை குடுத்துரும். எப்படின்னா, நம்மள நம்பர் 1 ஆகறதுக்கு விடாம நம்பர் வாராக நம்மள மாத்திடும். எப்படி பிரம்மா, பாபா ஆதியில தன்னுடைய செக்கிங்னுடைய காரணத்தினால செக்கிங் பண்ணணுன்ற அந்த காரணத்திற்காக டெய்லி இரவு பாபா சபையை கூட்டுவாராம். எந்த சபை கூட்டுவார்? குழந்தைகளுடையது கிடையாது. தன்னுடைய கர்மேந்திரியங்களுடைய சபையை தான் அவர் கூட்டுவாராம். டெய்லி இரவு தர்பார். தர்பார்ல யார கூப்பிடுவாரு? குழந்தைங்கள கிடையாது. தன்னுடைய கர்ம இந்திரியங்களுடைய அந்த தர்பார வந்து பாபா, பிரம்மா பாபா டெய்லி நைட் கூட்டுவாராம். இப்போ ஆர்டர் படி நீ நடந்தியா? ஹே மனம் என்கின்ற முக்கியமான மந்திரியே, உன்னுடைய இந்த நடத்தை நல்லதா இல்ல. நீ ஆர்டர் படி நட. ஹே சன்ஸ்காரமே, நீ ஆர்டர் படி நட. நீ கட்டளைப்படி நட. எப்போ கீழ மேல ஆனதா? எப்பயாவது கொஞ்சம் ஏற்ற இறக்கத்துல வந்தியா? வந்தனா அதற்குரிய காரணம் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி அதற்கான நிவாரணம் கொடுப்பாராம். அப்ப டெய்லி வந்து அபிஷியல் தர்பார் பிரம்மா பாபா கூட்டிட்டு இருந்தாரு. எப்படி அந்த தர்பார்ல எப்படி நடத்துவார்? ஆர்டர் படி நடத்துவார். அப்ப விசாரணை பண்ணுவாரா? ஏ மனம் என்கின்ற முக்கியமான மந்திரியே, உன்னுடைய இந்த நடவடிக்கை நல்லதா இல்ல. நீ கட்டளைப்படி நட. ஏ சன்ஸ்காரமே, நீ கட்டளைப்படி நட. ஏன் மேல கீழ ஆனது? ஏன் கொஞ்சம் ஏறுன? ஏன் கொஞ்சம் இறங்குன? இதற்குரிய காரணம் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி அதற்கான நிவாரணமும் கொடுப்பாராம். இந்த மாரி ஒவ்வொரு நாளும் பாபா அபிஷியலான தர்பாரை கூட்டுவார். இப்ப இந்த மாரி டெய்லி தன்னுடைய சுயராஜ்ய தர்பாரை கூட்டுங்கன்னு பாபா சொல்றார்.
இப்படி குழந்தைகள் நீங்க ஒவ்வொருத்தருமே டெய்லி என்ன பண்ணுங்க, உங்களுடைய சுயராஜ்யம் என்கின்ற தர்பாரை கூட்டுங்க. நிறைய குழந்தைங்க பாப் தாதாவிடம் இனிமையான உரையாடல் பண்றாங்களாம். பர்சனல் உரையாடல் பண்றாங்களாம். பாபா கிட்ட ரொம்ப பர்சனலி உரையாடல் செய்யறாங்க. அது என்னன்னு சொல்லட்டுமான்னு பாபா கேக்குறார். சொல்றாங்களா குழந்தைங்க. அதுவும் பாபா என்ன சொல்ற, இனிமையான உரையாடல் பண்றாங்களா நிறைய குழந்தைங்க. அது பர்சனலான உரையாடல், அது சொல்லட்டுமா? இப்ப சொல்றாரு பாபா, குழந்தைங்க சொல்றாங்களா, எங்களுக்கு எங்களுடைய எதிர்கால சித்திரத்தை எங்களுக்கு காட்டுங்க. எங்களுடைய எதிர்கால சித்திரம் என்பது எப்படி இருக்கும், அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பாபாட்ட கேக்குறாங்களாம். எங்களுடைய எதிர்கால படம், எங்களுடைய எதிர்கால போட்டோ, இத எங்களுக்கு காட்டுங்க. நாங்க என்னவா ஆக போறோம், என்னவா ஆகுவோம், அந்த படத்தை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப் தாதா கிட்ட பர்சனலி உரையாடல் செய்யறாங்களா. இனிமையான உரையாடல்ல பாபாட்ட கேக்குறாங்களாம். எப்படி ஆதி ரத்தினங்களுக்கெல்லாம் நினைவுல இருக்கும், ஜெகதம்பா தாயிடம் எல்லா குழந்தைகளும் தங்களுடைய சித்திரத்தை வேண்டுவாங்களாம். மம்மா, நீங்க எங்களுக்கு எங்களுடைய சித்திரத்தை கொடுங்க, நாங்க எப்படி இருப்போம், எதிர்கால உலகத்துல நாங்க எப்படி இருப்போம், என்ன ஆவோம், எந்த மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சித்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்மா கிட்ட கேட்பாங்களா. இதெல்லாம் ஆதி ரத்னங்களா இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ பாபா சொல்றாரு, உங்க எல்லாருடைய உள்ளத்துல இப்ப இருக்குது இல்லையா, எனக்கு கூட என்னுடைய சித்திரம் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். நான் எதிர்காலத்துல நான் எப்படி இருப்பேன் அப்படின்ற அந்த ஒரு ஓவியம், அந்த ஒரு போட்டோ எனக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருடைய உள்ளத்துல கூட இந்த விஷயம் இருக்கு இல்லையா அப்படின்னு பாபா சொல்றாரு. ஆனா பாப் தாதா சொல்றார், பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன பண்றாரா பாபா, ஒரு விசித்திரமான கண்ணாடிய கொடுத்துருக்கேன்றார். குழந்தைங்க பாபாட்ட போட்டோ கேக்குறோம், எதிர்காலத்துல நான் எப்படி இருப்பேன், நான் என்னவாக இருப்பேன், இந்த சித்திரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறோம். பர்சனல் உரையாடல்ல பாபாட்ட இனிமையாக அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட கேக்குறோம். ஆதி ரத்னங்கள் எல்லாம் அம்மா கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ இங்க இந்த சமயத்துல அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாருடைய உள்ளத்துலயும் இருக்கும் இல்லையா, எங்களுக்கு கூட எங்களுடைய அந்த போட்டோ கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும், சத்தியுகத்துல நான் என்னவா இருக்கேன், எப்படி இருப்பேன் அப்படின்ற அந்த போட்டோ இப்ப பாபா எனக்கு கொடுத்தா காமிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு உள்ளத்துல தோணுது இல்லையா. அப்ப பாபா அவரா போட்டோ காமிக்கல. ஆனா பாபா எவ்வளவு யுக்தியா எவ்வளவு அழகா என்ன பண்ணிடுறாரு, எல்லா குழந்தைகளுடைய கையில கண்ணாடிய கொடுத்துடுறேன்றாரு பாபா. அந்த கண்ணாடி வழியா நீங்க பாத்துக்கலாம். பாப் தாதா சொல்றார், ஆனால் ஒவ்வொரு குழந்தைக்குமே பாப் தாதா ஒரு விசித்திரமான கண்ணாடியை கொடுத்திருக்காரு. அந்த கண்ணாடி என்பது எந்த மாதிரியான கண்ணாடியா இருக்கு, விசித்திரமான கண்ணாடின்னு அவரே சொல்லிட்டார். அப்ப அந்த விசித்திரமான கண்ணாடி எப்படி இருக்கு, நிகழ்கால சமயத்துல நீங்க எல்லாருமே சுயராட்சிய அதிகாரிகளா இருக்கீங்க தானே. பாபா மறுபடியும் கேக்குறாரு, இருக்கீங்க தானே சுயராட்சிய அதிகாரியா, சுயராட்சிய அதிகாரியா இருக்கீங்களா, இருந்தீங்கன்னா கை உயர்த்துங்க. சுயராஜ்ய அதிகாரியா இருக்கீங்களா? பாபா திரும்ப திரும்ப ரிப்பீட்ல பண்ணி கேக்குறார். நல்லது. சிலர் கைய தூக்கவே இல்லை. கொஞ்சம் தான் சுயராஜ்ய அதிகாரியா இருக்கீங்களான்னு பாபா கேக்குறார். நல்லது. அனைவருமே நீங்க சுயராஜ்ய அதிகாரியா இருக்கீங்க, அதற்கான வாழ்த்துக்கள். இப்ப சுயராஜ்ய அதிகாரத்தினுடைய சார்ட் உங்களுக்காக எதிர்கால பதவியினுடைய அந்த முகத்தை காட்டக்கூடிய கண்ணாடியாக இருக்கிறதுன்ற சுயராஜ்ய அதிகாரம் என்கின்ற சார்ட் எதுவோ நம்முடையது, அதுவே எதிர்கால பதவியினுடைய முகத்தை காட்டக்கூடிய கண்ணாடியாக இருக்காமா. சுயராஜ்யம் என்கின்ற அந்த சார்ட் தான் என்ன பண்ணுதான்,
எதிர்காலத்துல நம்ம என்னவாக ஆக போறோம் அப்படின்ற அந்த முகத்தை எடுத்து காட்டக்கூடிய கண்ணாடியாக இருக்கு. அப்ப நம்ம சுயராஜ்யம் என்கின்ற சார்ட் டெய்லி வைக்கிறோமா? அந்த சார்ட் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த சார்ட் வச்சு என்ன பண்ணிடலாம்? அந்த சார்ட் மூலமாகவே நம்முடைய எதிர்காலத்துல நான் என்ன ஆகப் போறேன்? என்னுடைய எதிர்கால முகம் எப்படி இருக்கும்? மீன்ஸ் முகம்னா என்ன? நான் என்ன ஆகப் போறேன்? அப்படின்ற அந்த காட்சியை எடுத்து காட்டக்கூடிய கண்ணாடியாக இருக்கும்ன்றார். இந்த கண்ணாடி உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு தானே? பாபா கேட்கிறார். எல்லா குழந்தைங்க கேட்டீங்க இல்லையா? எதிர்காலத்தினுடைய என்னுடைய சித்திரத்தை பாபா காமிச்சீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்னு கேட்டீங்க இல்லையா? அப்போ எதிர்கால உங்களுடைய முகம் என்கின்ற அந்த சித்திரத்தை காட்டக்கூடிய கண்ணாடி, அது உங்க எல்லார்கிட்டயும் இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாருமே சுயராட்சிய அதிகாரிகளாக இருக்கீங்க. இப்ப சுயராட்சிய அதிகாரம் என்கின்ற சார்ட்டே உங்களுடைய எதிர்கால பதவி என்கின்ற முகத்தை காட்டக்கூடிய கண்ணாடியா இருக்கு. அப்ப இந்த கண்ணாடி உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு தானே? பாபா கேக்குறார். கிடைச்சிருக்கு தானே? அந்த கிடைச்ச கண்ணாடியும் ரொம்ப கிளியரா தெளிவா இருக்கு தானே? அந்த கண்ணாடியில அந்த மாதிரி ஒரு கரும்புள்ளி அப்படியெல்லாம் எதுவும் இல்ல தானே? பிளாக் மார்க் எதுவும் இல்ல தானே கண்ணாடியில? நல்லது. அந்த கருமையான புள்ளி எல்லாம் கூட இருக்காது. பிளாக் மார்க் எல்லாம் கூட இருக்காது. ஆனா, அப்பப்போ எப்படி சுடு தண்ணி இருந்துச்சு அப்படின்னா, அது பனிமூட்டம் போல கண்ணாடி மேல தங்கிடும் இல்லையா? எப்படி வந்து பனிமூட்டம் என்பது இருந்துச்சு அப்படின்னா, அந்த பனிமூட்டம் கண்ணாடியின் மீது அப்படியே போய் ஒட்டிக்கும். அப்போ அந்த பனிமூட்டம் கண்ணாடியின் மீது படும்போது, அந்த கண்ணாடி தெளிவாக எதையும் காட்டாது. அதுக்கு பாபா உதாரணம் சொல்றாரு. குளிக்கக்கூடிய சமயத்துல உங்க எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும் இல்லையா? அந்த சுடு தண்ணி டேப் தொறந்திருக்கும். அப்புறமா என்டர் ஆகும்போது கண்ணாடி அவ்வளோ கிளியரா இருக்கும். ஆனா அந்த சுடு தண்ணி அந்த பைப்ல டேப்ல திறந்து விட்டதுல இருந்து பார்த்தோம்னா, அப்படியே அந்த கண்ணாடி மேல என்ன ஆகும்? அப்படியே பனி மூட்டம் அப்படியே வந்து துளி துளியா அந்த பனி துளிகள் வந்து உட்கார ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியில பார்த்தா எதுவுமே தெரியாது. சோ இந்த எல்லா அனுபவமும் உங்க எல்லாருக்கும் கூட இருக்குதானேன்றாரு பாபா. அப்ப அந்த மாரி ஒருவேளை எந்த ஒரு கர்மேந்திரியம் என்பது இப்ப வரைக்கும் உங்களுடைய முழுமையான கண்ட்ரோல்ல இல்ல, உங்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளார இல்ல அப்படின்னா, பாபா சொல்றாரு முழு கட்டுப்பாட்டுல இருக்கா? அப்படின்னா கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா அப்பப்போ இல்லாமலும் இருக்கு. எந்த ஒரு கர்மேந்திரியம் உங்களுடைய முழு கட்டுப்பாட்டுல இல்லையா அப்படின்னா கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா அப்பப்போ கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாமலும் போயிடுது. ஒருவேளை நீங்களே பாருங்க எந்த ஒரு கர்மேந்திரியம் அது கண்ணா இருக்கலாம், வாயா இருக்கலாம், காதா இருக்கலாம், கால்களாக இருக்கலாம். இப்ப கால் கூட அப்பப்போ கெட்ட சேர்க்கையின் பக்கம் போகுது தானே, கெட்ட சகவாசத்தின் பக்கம் கால்கள் போகுது தானே. அப்ப கால் கூட கண்ட்ரோல்ல இல்ல தானேன்றார் பாபா. நீங்க சங்கடன்ல அமர்ந்திருப்பீங்க. ஒரு கூட்டத்துக்கு நடுவுல நீங்களும் அமர்ந்திருப்பீங்க. அந்த கூட்டத்துல அமர்ந்திருக்கும் போது அங்க ராமாயணம் பாகவதத்தினுடைய எதிர்மறையான தவறான கதைகள் எல்லாம் கேட்பீங்க. சரியான கதைகள் கேட்க மாட்டீங்க. மத்தவங்களுடைய அந்த பரசிந்தனைகள் என்கின்ற ராமாயணம் பாகவதம் இந்த மாதிரியான கதைகளை வந்து கேட்பீங்க தானேன்றார் பாபா. அதுவும் நல்ல கதைகள் கிடையாதான். அந்த உல்டாவான கதைகள் கேக்குறீங்க அப்படின்னா பாபா சொல்றார் எந்த ஒரு கர்மேந்திரியம் சங்கல்பம் சமயத்துடன் ஒருவேளை உங்க கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னா இதன் மூலமாகவே நீங்க செக் பண்ணிக்கலாம். எப்போ சுய ராஜ்யத்துல கண்ட்ரோலிங் பவர் இல்ல அப்படின்னா உலக ராஜ்யத்துல நீங்க என்ன போய் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? ஏன்னா உங்களுடைய சுய ராஜ்யத்திலேயே அந்த கண்ட்ரோலிங் பவர் இல்ல. நீங்க கூட்டத்துக்கு நடுவுல அமர்ந்திருக்கீங்க. அந்த கூட்டத்துல வந்து ராமாயணம், பாகவதம் போன்ற தவறான கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா,
நல்ல கதைகள் எல்லாம் கேட்காம இந்த தவறான கதைகள் எல்லாம் உட்கார்ந்து உல்டா கதைகள் எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னா, அப்போ அந்த சங்கல்பம் சமயத்துடன் என்ன இல்ல, சமயத்தோடு சங்கல்பத்திலையும் சமயத்துடனும் சேர்ந்து உங்களுடைய கர்மேந்திரியம் உங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னா, இத வச்சே நீங்க செக் பண்ணிக்கலாம். எப்போ உங்களுடைய சுயராஜ்யத்திலேயே உங்களுடைய கண்ட்ரோலிங் பவர் இல்ல. உங்களுடைய சுயத்தினுடைய ராஜ்யத்தின் மீதே உங்களுக்குள்ளார அந்த கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இல்ல அப்படின்னா, உலக ராஜ்யத்துல நீங்க என்ன போய் கட்டுப்படுத்த போறீங்க? உங்க சொந்த ராஜ்யமே உங்களுடைய கட்டுப்பாட்டு கீழ இல்ல. அப்படின்னா உலக ராஜ்யத்துல போயிட்டு நீங்க என்ன கட்டுப்பாடு செய்ய போறீங்க? என்ன கண்ட்ரோல் பண்ணிட முடியும் நீங்க? இப்ப நீங்க எப்படி ராஜா ஆறீங்க? ஏன்னா புது உலகத்துல எல்லாமே அக்யூரேட்டா இருக்கும். ரொம்ப துல்லியமாக இருக்கும். கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் எல்லாமே இயல்பாகவே சங்கம யுகத்தினுடைய முயற்சியினுடைய பலனுடைய ரூபத்துல அங்க இருக்கும். இப்ப சங்கம யுகம் அதாவது நிகழ்கால சமயம் ஒருவேளை உங்களுக்குள்ளார இப்ப கண்ட்ரோலிங் பவரோ, ரூலிங் பவரோ கம்மியா இருக்கு. நிகழ்கால சமயமாகிய இந்த சங்கம யுகத்துல நம்மட்ட கண்ட்ரோலிங் பவர் ஆகட்டும், ரூலிங் பவர் ஆகட்டும் குறைவாக இருக்கு, கம்மியா இருக்கு அப்படின்னா, இப்ப புருஷார்த்தத்துல கம்மியா இருக்கும், குறை இருக்கு அப்படின்னா, அப்ப நம்முடைய பலன் என்னவாக இருக்கும்? இதெல்லாம் கணக்கு போடுறதுல நீங்க ரொம்ப புத்திசாலிகள் தானே, அறிவாளிகள் தானே. அப்ப இந்த கண்ணாடியில உங்களுடைய ஃபேஸ பார்த்துக்கோங்க. உங்களுடைய முகத்தை பார்த்துக்கோங்க. ராஜாவுடைய முகம் வந்து அந்த கண்ணாடியில வருதா? ராயல் ஃபேமிலியினுடைய அந்த ஆ அந்த ஃபோட்டோ வருதா? கண்ணாடியில என்ன வருது? ராயல் பிரஜாவினுடைய ஃபோட்டோ வருதா? சாதாரண பிரஜை என்கின்ற அந்த ஒரு சித்திரம் வந்து அந்த கண்ணாடியில தெரியுதா? எந்த மாரி முகம் வருதுன்னு கேட்கிறேன். இந்த சுயராஜ்ய அதிகாரம் என்கின்ற சார்ட் அப்படின்னு தான் அதுதான் கண்ணாடி. இல்லையா? அப்ப அந்த கண்ணாடியில உங்களுடைய ஃபேஸ பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஃபேஸ் எப்படி இருக்கு? ராஜானுடைய ஃபேஸா வருதா? ராயல் ஃபேமிலியினுடைய ஃபேஸா வருதா? ராயல் பிரஜானுடைய ஃபேஸ்ல வருதா? அல்லது சாதாரண பிரஜையினுடைய ஃபேஸா வருதா? எந்த மாரி உங்களுடைய ஃபேஸ் வருகிறது? அப்போ கிடைச்சதா உங்களுடைய படம்? அந்த சித்திரம் கிடைச்சதா? இந்த சித்திரத்தை வச்சு நீங்க செக் பண்ணிக்கோங்கன்னு பாபா சொல்றார். நீங்க என்னவாக ஆகப் போறீங்க? எதிர்காலத்துல உங்களுடைய பதவி என்னவாக இருக்கும்? இந்த சித்திரத்தை வச்சே நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு நாளும் செக் பண்ணிக்கோங்க. டெய்லி செக் பண்ணுங்க. ஏன்னா, அநேக காலத்தினுடைய முயற்சியின் மூலமாக அநேக கால ராஜ்ய பாக்கியம் என்பது நமக்கு பிராப்தியாக கிடைக்கும். ஒரு நாள் 2 நாளுடைய விஷயம் கிடையாது. பாபா சொல்றார் டெய்லி செக்கிங் பண்ணுங்க. இப்படி டெய்லி செக் பண்ணும்போது இந்த அநேக காலத்தினுடைய புருஷார்த்தத்தின் மூலமாக தான், அதாவது நீண்ட கால முயற்சியின் மூலமாக தான் நீண்ட கால ராஜ்ய பாக்கியம் என்பது நமக்கு பலனாக கிடைக்கும். ஒருவேளை நீங்க யோசிக்கிறீங்க கடைசி சமயத்துல எல்லையற்ற வைராக்கியம் வந்தே வந்துடும் அப்படின்லாம் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனா பாபா சொல்றார் கடைசி சமயம் வந்துச்சு அப்படின்னா, கடைசி சமயத்துல உங்களுக்குள்ள அந்த எல்லையற்ற வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா கூட, அது அநேக நீண்ட சமயத்தினுடைய வைராக்கியமா இருக்குமா? அல்லது சிறிது காலத்தினுடைய வைராக்கியமாக இருக்குமா? இப்ப நீண்ட காலத்தினுடைய வைராக்கியம் என்று அதற்கு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா நாம தான் என்ன நினைச்சிட்டோம்? கடைசி சமயம் வரும்போது எல்லையற்ற வைராக்கியமும் வந்துரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டா இருந்தோம்னா, கடைசி சமயத்துல வரும். அந்த வைராக்கியம் வருது. வந்துடுச்சு. ஆனாலும் அந்த வைராக்கியம் என்பது நீண்ட கால வைராக்கியமாக இருக்குமா? அல்லது சிறிது கால வைராக்கியமாக இருக்குமா? பாபா கேட்கிறார். நீண்ட காலத்தினுடையது அப்படின்னு சொல்ல முடியாது தானேன்றார். அப்ப 21 ஜென்மம் முழுமையான ராஜ்ய அதிகாரியாக ஆகணும் அப்படின்னா, பாபா சொல்றாரு, அப்ப நீண்ட காலத்தினுடைய அந்த முயற்சி இருக்கணும் தானே? நாம என்ன ஆகணும்? 21 ஜென்மம் முழுமையான ராஜ்ய அதிகாரியா ஆகணும். சிம்மாசனத்தின் மீது நாம உட்கார்றோமோ இல்லையோ, ஆனா ராஜ்ய அதிகாரியாகவாது இருக்கணும் இல்லையா?
அப்ப இந்த அநேக காலம் அப்படின்னா நீண்ட காலத்தினுடைய முயற்சி நீண்ட கால பலனோடு இணைந்திருக்கிறது. நீண்ட கால முயற்சிக்கும் நீண்ட கால பலனுக்கும் இடையே கனெக்ஷன் இருக்குன்றார். இது இருந்தாதான் அது கிடைக்கும். நீண்ட கால முயற்சியாக இருக்கும்போதுதான் நீண்ட கால ராஜ்யம் என்பது பலன் என்பது நமக்கு கிடைக்குது. இதனால அலட்சியம் ஆகாதீங்கன்றார் பாபா. எப்படி அலட்சியம் ஆகுறோமா? இப்ப விநாசம் ஆகறதுக்கு இன்னும் நாள் இருக்கு இல்லையா? இத்தனை வருடங்கள் இருக்கு இல்லையா? இப்படியெல்லாம் என்ன பண்றாங்களாம் பாபா சொல்றார். இப்ப இன்னுமே விநாசத்தினுடைய அந்த டேட் ஒண்ணும் பிக்ஸ் ஆகலையே. விநாசம் ஆக போற டேட்டே தெரியாதுல்ல. 8 வருஷம் ஆகலாம். 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆகலாம். ஆனா எப்ப ஆகப்போகுது யாருக்கும் தெரியாதுல்ல. அதனால என்ன நினைக்கிறோமா? அந்த சமயம் வரும்போது நாங்க அந்த மாரி ஆயிடுவோம். சமயம் வரும்போது நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். எல்லாமே வந்துரும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாதுன்றார் பாபா. இன்னும் டைம் இருக்கு இல்லையா? இப்ப நாங்க ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. பாபா சொல்றாரு, விநாசத்தினுடைய காலம் என்ன? இது நமக்கு தெரியாது. உலகத்தினுடைய கடைசி காலம் எது அப்படின்றத யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா நிறைய பேருக்குள்ளார அந்த சங்கல்பம் ஓடும் இல்லையா? எப்ப விநாசம் ஆக போகுது, எப்ப விநாசம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாபா அவங்களுக்கு என்ன பதில் சொல்றாரு? இந்த மாதிரி யாருக்குள்ளெல்லாம் சங்கல்பம் வந்துட்டு இருக்கு, பாபா அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரு இல்லையா? நிறைய பேர் யோசிப்பாங்க, எப்போ விநாசம் ஆக போகுது, இன்னும் டைம் இருக்கு இல்லையா? டைம் வரும்போது நாங்க ஆயிடுறோம் அப்படின்னுட்டு நினைச்சிருப்பாங்க. அப்ப பாபா சொல்றாரு, அந்த சங்கல்பத்துக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரு இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, உலகத்தினுடைய கடைசி காலத்தை பற்றி யோசிப்பதற்கு முன்னாடி உங்களுடைய ஜென்மம் எடுத்ததுல இருந்து இன்றைய நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியுது. ஆனா உங்களுடைய கடைசி காலம் எது அப்படின்றத முதல்ல யோசிங்க. உலகத்தினுடைய கடைசி காலத்தை யோசிப்பதற்கு முன்னாடி உங்களுடைய கடைசி காலம் எது அப்படின்றத யோசிங்க. உங்களிடம் டேட் பிக்ஸா இருக்கா? பாபா கேக்குறார். உங்களுடைய கடைசி நாள் எது அப்படின்ற டேட் உங்ககிட்ட பிக்ஸா இருக்கா என்ன? யார்கிட்டயாவது இருக்கா? இந்த டேட்ல என்னுடைய மரணம் நிகழும் அப்படின்னுட்டு யார்கிட்டயாவது டேட் இருக்கான்னு பாபா கேக்குறார். உங்க யார்கிட்டயாவது இருக்கா? மறுபடியும் கேக்குறார். அப்படி உங்களுடைய அந்த மரணத்தினுடைய நாள் அப்படின்றது உங்க யார்கிட்டயும் இல்லதானே? எந்த நாள் மரணம் வரும், இது அந்த டேட் யாருக்கும் தெரியாது தானே? உலகத்தினுடைய கடைசி விநாசம் என்பது நடந்தே தீரும். அந்த டைம் வரும்போது அது நடந்தே நடக்கும். ஆனா முதல்ல உங்களுடைய கடைசி காலத்தை பத்தி யோசிச்சுக்கோங்கன்றார் பாபா. சிந்தனை பண்ணுங்க, என்னுடைய கடைசி காலம் எது, கடைசி நாள் எது, கடைசி நிமிடம் எது, அதை பத்தி நீங்க யோசிங்க. மேலும் ஜெகதம்பா மம்மானுடைய ஸ்லோகன் நினைவு பண்ணுங்க. அவங்க என்ன ஸ்லோகன் அவங்களுடைய ஸ்லோகனா இருந்தது? மம்மானுடைய ஸ்லோகன் என்னவா இருந்தது? ஒவ்வொரு நொடியும் தன்னுடைய இறுதி நொடியாக புரிந்து கொள்ளுங்கள். ஹர் கடி அப்படி அந்திம் கடி சம்ஜோ. ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு செகண்டையும் உங்களுடைய கடைசி செகண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இதுதான் மம்மானுடைய ஸ்லோகனா இருந்தது. ஏன்னா எது நடந்தாலும் திடீரென்றுதான் நடக்கணும். டேட் எல்லாம் சொல்ல முடியாதுன்றார் பாபா, சொல்லப்பட மாட்டாதுன்றார் பாபா. எங்களுக்கு நாள் சொல்லிடுங்க, இன்னைக்கு விநாசம் ஆக போகுது, ஒரு ஹிண்ட் கொடுத்துருங்க அப்படின்னால பாபா என்ன சொல்றாரு? டேட் எல்லாம் சொல்ல மாட்டேன்றார். உலக விநாசத்தினுடைய டேட்டு அதுவும் சொல்ல முடியாது. உங்களுடைய கடைசி நொடி எது, இந்த ஜென்மம் எடுத்ததுல இருந்து இப்ப வரைக்கும் தெரியுது. ஆனா இந்த ஜென்மத்தினுடைய இறுதி நொடி எது, அதுவும் சொல்ல முடியாதுன்றார். உலக விநாசம் பத்தியும் சொல்ல முடியாது. அப்போ நம்முடைய மரண நாள் என்பது, மரண நொடி எது என்பது கூட சொல்ல முடியாதுன்றார். எல்லாமே திடீர் அப்படின்ற அந்த விளையாட்டாக தான் இதெல்லாமே இருக்கும். திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக தான் இருக்கும். அதனால பாபா சொல்றாரு, நீங்க தர்பார் கூட்டுங்க. உங்களுடைய சபையை நீங்க கூட்டுங்க. ஹே ராஜாக்களே, சுயராஜ்ய அதிகாரி ராஜாக்களே,
உங்களுடைய தர்பார் நீங்க வந்து உங்களுடைய சபையை நீங்க கூட்டுங்க. ஆர்டர் படி, கட்டளைப்படி அந்த சபையை நடத்துங்க. ஏன்னா எதிர்காலத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னா, அதாவது எதிர்கால புது உலகத்தினுடைய மகிமை என்னவா இருக்கு அப்படின்னா, லா அண்ட் ஆர்டர் அங்க இருக்கும். புது உலகம் என்பது எப்படி இருக்கும்? லா அண்ட் ஆர்டர் அங்க நிறைந்திருக்கும். அதுவும் நேச்சுரலா இயல்பான லா அண்ட் ஆர்டரா இருக்கும். லவ் மற்றும் லா 2னுடைய பேலன்ஸும் இருக்கும். அது எப்படி இருக்கும்? நேச்சுரலா இருக்கும். லவ் அண்ட் லானுடைய பேலன்ஸ் கூட இயற்கையாகவே இருக்கும். ராஜா வந்து எந்த ஒரு லா எல்லாம் பாஸ் பண்ண மாட்டாரு. இது லா, இது ஒரு சட்டம், இது ஒரு விதிமுறை அப்படின்லாம் எந்த ராஜா அங்க வந்து லா எல்லாம் பாஸ் பண்ண மாட்டாரு. எப்படி இன்றைய காலத்துல ஒரு லாவ உருவாக்குறாங்க, ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு புது புது சட்டத்தை உருவாக்கிட்டே இருக்காங்க. இன்றைய காலத்தினுடைய போலீஸ் கூட தங்களுடைய கைகள்ல அந்த அதிகாரத்தை, அந்த லாவ எடுத்துக்கிறாங்க. ஆனா அங்கு இயற்கையான அன்பு மற்றும் சட்டம் 2னுடைய பேலன்ஸ் இருக்கும். லவ் மற்றும் லானுடைய பேலன்ஸ் அங்க நேச்சுரலாவே இருக்கும்னு பாபா சொல்றார். அதனால இப்பொழுது ஆல்மைட்டி அத்தாரிட்டி என்கின்ற சீட் மேல நீங்க செட் ஆயிருங்கன்றார் பாபா. குழந்தைகள் நாம என்ன பண்ணணுமா? ஆல்மைட்டி அத்தாரிட்டி என்கின்ற சீட் மீது நம்ம செட்டா இருக்கணும். அப்ப இந்த கர்மேந்திரியங்கள், சக்திகள், குணங்கள் எல்லாமே நம்ம முன்னாடி உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆஜராயிடும். நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்காது. பிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி வந்து ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு சக்தியும் நம்ம முன்னாடி வந்து ஆஜராகும். எப்போ? நான் ஆல்மைட்டி அத்தாரிட்டி அப்படின்ற அந்த சீட் மீது நான் செட் ஆயிருந்தேன் அப்படின்னா, இந்த கர்மேந்திரியங்கள், சக்திகள், குணங்கள் எல்லாமே நம்முடைய ஆர்டர் படி, நம்முடைய கட்டளைப்படி நம்ம முன்னாடி வந்து ஆஜராகும். நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்காது. உள்ளேன் ஐயா பிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி ஆஜராயிடும். அதனால இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பாபா கேக்குறார். அடுத்த வருடம் நினைவு நாள் அன்று எந்த மாதிரி ஒரு விழாவை நீங்க கொண்டாட போறீங்க? அடுத்த வருஷம் 18 ஜனவரியினுடைய நாளை எப்படி நீங்க கொண்டாட போறீங்க? எந்த மாதிரி விழாவா கொண்டாடுறீங்க? ஏன்னா ஒவ்வொரு ஜோனும் இந்த விழா என்பது கொண்டாடுறீங்க தானே? எப்படி வந்து சம்மான் சமாரோh கூட நிறைய வந்து கொண்டாடி இருக்கீங்க. இப்பொழுது சதா ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் சமயத்தினுடைய வெற்றின்ற அந்த விழாவை கொண்டாடுங்க. ஒவ்வொரு சங்கல்பமும் ஒவ்வொரு சமயமும் வெற்றி. அந்த வெற்றியினுடைய விழாவை நீங்க கொண்டாடுங்கன்னு பாபா சொல்ற. ஒவ்வொரு சங்கல்பத்திலையும் வெற்றி, ஒவ்வொரு சமயத்திலையும் வெற்றி. அப்படி வெற்றி என்கின்ற விழாவை இப்பொழுது நீங்க சதா கொண்டாடுங்க. இந்த மாதிரி வெற்றியினுடைய விழாவாக கொண்டாடுங்க. அப்ப வேஸ்ட் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஏன்னா வெற்றி மூர்த்திகளாக நீங்க ஆவதன் மூலமாக மற்ற ஆத்மாக்களுக்குள்ளாரையும் திருப்தி என்கின்ற வெற்றின்றது பிராப்தி ஆயிடும். நாமெல்லாம் வெற்றி மூர்த்திகள் ஆவதன் மூலமாக மற்ற ஆத்மாக்களுக்குள்ளாரையும் திருப்தியினுடைய வெற்றி அப்படின்றது அவங்களுக்கும் கிடைச்சிடும். யாரெல்லாம் நிராசையாக இருக்கிறார்களோ அந்த நிராசை அடைந்த ஆத்மாக்கள் அவர்களுக்கெல்லாம் சுபமான ஆசைகள் என்கின்ற தீபத்தை அவர்களுக்குள்ளார ஏற்றுங்கன்னு பாபா சொல்றார். இப்பொழுது நிராசையா இருக்கு நாலா பக்கமும். இப்ப நாம வெற்றி மூர்த்திகளாக ஆயிட்டோம் அப்படின்னா அப்ப நிராசையாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை போயிட்டு சுபமான ஆசைகள் என்கின்ற தீபங்கள் எரிய ஆரம்பிக்கும். ஏன்னா எந்த ஒரு வெற்றி கிடைச்சது அப்படின்னா அப்ப வெற்றி கிடைத்ததனுடைய அடையாளமாக என்ன பண்றாங்க? விளக்கை ஏற்றி ஜோதியை ஏற்றி வைக்கிறாங்க தானே. வெற்றியினுடைய அடையாளமாக என்ன பண்ணுவாங்க? விளக்கேத்தி வைப்பாங்க தானே. இப்பொழுது உலகத்தினுடைய நம்பிக்கைகள் அப்படின்ற அந்த தீபத்தை ஏற்றுங்கன்னு பாபா சொல்றார். உலகத்துல நம்பிக்கைகள் என்கின்ற தீபம் ஏற்றுங்க. ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளாரையும் ஏதாவது ஒன்றல்லது ஒரு நிராசை என்பது இருக்கிறது.
நிராசையினுடைய காரணத்தினால வருத்தமா இருக்காங்க, டென்ஷனா இருக்காங்க, அவ்வளவு துக்கத்துல இருக்காங்க. அப்போ ஹே அவினாஷி தீபங்களே, பாபா கூப்பிடுறார், குழந்தைகளுக்கு சொல்றார், ஹே அழியாத தீபங்களே, இப்பொழுது ஆசைகள் நம்பிக்கைகள் என்கின்ற தீபங்களுடைய தீபாவளியை கொண்டாடுங்கள் அப்படின்னு பாபா சொல்றார். முதல்ல தனக்காக கொண்டாடுங்க, பிறகு அனைவருக்காகவும் கொண்டாடுங்க. அதனால கேட்டீங்க இல்லையா, பாப்தாதா பாக்கி குழந்தைகளுடைய ஸ்நேகத்தை பார்த்து ரொம்ப குஷியா இருக்கேன்ற. ஸோ பாபா முரளி சொல்லிட்டு இதோட பாபா சொல்றாரு, எல்லாம் ஓகே, பாக்கி குழந்தைகளுடைய ஸ்நேகத்தை பார்த்து பாபாக்கு ரொம்ப குஷியா இருக்கு. ஸ்நேகம் என்கின்ற சப்ஜெக்ட்ல ரொம்ப நல்ல பர்சன்டேஜ்ல இருக்கீங்க. ஓ இவ்வளவு நீங்க எல்லாரும் இவ்வளோ முயற்சி செய்து இவ்வளோ உழைப்பு கொடுத்து இது வரைக்கும் இங்க வரைக்கும் ஏன் வந்திருக்கீங்க? உங்களை இங்க பாபாக்கு முன்னாடி மதுபனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு? ட்ரெயின் உங்களை கூட்டிட்டு வந்துச்சா, ஃபிளைட் கூட்டிட்டு வந்துச்சா, அல்லது ஸ்நேகம் அன்பு என்பது உங்களை கூட்டிட்டு வந்ததா? அப்ப அந்த ஸ்நேகம் அன்பு என்கின்ற ஃபிளைட் மூலமாக நீங்க சேர்ந்துட்டீங்க. ஸ்நேகம் அன்புல எல்லாருமே ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க. இப்பொழுது ஆல்மைட்டி அத்தாரிட்டி அதுல மாஸ்டரா நம்ம இருக்கிறோம். ஆல்மைட்டி அத்தாரிட்டியில மாஸ்டரா இருக்கிறோம். இதுல நம்ம பாஸ் ஆகணும். அப்படி பாஸ் ஆனோம்னா இயற்கை, மாயை, இந்த சன்ஸ்காரம் இது எல்லாமே நமக்கு அடிமையாக மாறிவிடும். ஆல்மைட்டி அத்தாரிட்டியில நம்ம மாஸ்டரா இருக்கோம். இதுல நல்லா நம்ம பாஸ் ஆயிட்டோம். மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டி ஆயிட்டோம் அப்படின்னாலே இப்ப இயற்கை, மாயை, சன்ஸ்காரம் இது எல்லாமே நமக்கு அடிமைகளாக மாறிடும். இப்ப இதெல்லாம் ஒவ்வொரு நொடி நமக்காக எதிர்பார்த்து காத்திருக்குமா, என்னுடைய அதிகாரி, என்னுடைய எஜமான் எனக்கு எப்பொழுது கட்டளை இடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்குமா. எப்பொழுது நம்ம மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டியா இருக்கும். ஆல்மைட்டி அத்தாரிட்டியில நம்ம மாஸ்டரா பாஸ் ஆயிடுறோம். அப்ப இயற்கையும் சரி, மாயையும் சரி, சன்ஸ்காரமும் சரி நமக்கு அடிமையாகிறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு நொடியும் என்னுடைய எஜமானன் எனக்கு என்ன கட்டளை இடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்து காத்துட்டு இருக்குமா. பிரம்மா பாபா கூட அதிகாரி ஆகி உள்ளுக்குள்ளவே அந்த மாதிரி சூக்ஷமமான முயற்சி செய்தார். அது உங்களுக்கு தெரிஞ்சதா என்ன? அவர் எப்படி சம்பன்னமாகி விட்டார் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதா என்னன்னு பாபா கேக்குறார். அதாவது பறவை பறந்து போனது, கூண்டானது திறக்கப்பட்டுடுச்சு, பறவை அந்த கூண்டிலிருந்து வெளியேறி பறந்து போனது. சாக்கார உலகத்தினுடைய கணக்கு வழக்கினுடைய சாக்கார உடல் என்கின்ற கூண்டானது திறக்கப்பட்டதுன்றார் பாபா. சாக்கார உலகத்தினுடைய கணக்கு வழக்கு என்கின்ற கூண்டு, சாக்கார உடல் என்கின்ற கூண்டு இது திறக்கப்பட்டுச்சு. பறவை ஆத்மா பறந்து போயிடுச்சு. இப்பொழுது பிரம்மா பாபா கூட ரொம்ப உயிருக்கு உயிராக குழந்தைகளுக்கு ஜல்தி வாங்க, ரொம்ப சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, இப்பவே வாங்கன்னு இப்படி பாபா என்ன பண்றாராம், ஆவாகனம் செய்துட்டு இருக்கிறாராம். குழந்தைகளே சீக்கிரமா வாங்க, இப்பவே வாங்க, இப்பவே வாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைகளை இன்வைட் பண்ணிட்டே இருக்காராம் பாபா. அப்போ சிறகுகள் என்பது கிடைச்சிருச்சு தானே என்றார் பாபா. பறந்து போறதுக்கு ரெக்கைகள் கிடைச்சிருச்சு தானே. இப்ப எல்லாருமே ஒரு செகண்ட்ல உங்களுடைய உள்ளத்துல இந்த ட்ரில் பண்ணுங்கன்றார். இப்பவே இந்த ட்ரில் பண்ணுங்க. எல்லா சங்கல்பங்களையும் நிறுத்திடுங்க, சமாப்தி பண்ணிடுங்க. சமாப்தி செஞ்சுட்டு இந்த ஒரு ட்ரில் பண்ணுங்க. பாபா சொல்லவே நாமளும் ட்ரில் பண்ணலாம். எல்லா சங்கல்பத்தையும் நிறுத்திடுங்க, இந்த ஒரு ட்ரில் பண்ணுங்க. ஓ பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா, நாங்கள் உங்கள் சமானம் அவ்யக்த ரூபதாரியாக ஆகியே விட்டோம்.
ஓ பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா, நாங்கள் உங்களுக்கு சமானம் அவ்யக்த ரூபமுடையவராக ஆகியே ஆகிவிட்டோம். இந்த ட்ரில் பண்ணுங்கன்னு பாபா சொல். பாப் சமான் அவ்யக்த ரூபதாரியாக நான் ஆகியே ஆகிவிட்டேன். சோ பாபா இப்படி ட்ரில் பண்ண வச்சிருக்காரு. முரளியினுடைய இறுதியில பாபா யார் கொடுக்கிறாரு, நல்லது. நாலாபுறங்கள்ல இருக்கக்கூடிய அன்பான சக்திசாலியான குழந்தைகளுக்கு, நாலாபுறங்கள்ல இருக்கக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி விஸ்வராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு, நாலாபுறங்கள்ல இருக்கக்கூடிய மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டி என்கின்ற சீட் மீது செட்டாக இருக்கக்கூடிய தீவிரமான முயற்சி செய்யக்கூடிய தீவிர புருஷார்த்தி குழந்தைகளுக்கு, சதா மாலிக் அதிகாரியாகி இயற்கையை, சன்ஸ்காரத்தை, சக்திகளை, குணங்களை தன்னுடைய ஆர்டர் படி நடத்தக்கூடிய விஸ்வராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு, பாபாக்கு சமமாக சம்பூர்ணதாவை, சம்பன்னதாவை சமீபத்தில் கொண்டு வரக்கூடிய, உள்நாடு வெளிநாடு இப்படி ஒவ்வொரு இடத்துல மூளை மூளையில இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்கும் சக்திசாலி நாளிற்கான பாப்தாதானுடைய அன்பு நினைவுகள் மற்றும் பாபா நமஸ்தே சொல்றார். பாபா இதோட மொழி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாபா தேவானுடைய டர்ன்ல வந்திருக்கவங்க பிறகு தாதிஜியோட அவங்களோட எல்லாம் உரையாடல் செய்திருக்காரு. இன்றைய முரளியினுடைய சாரமே பாபா நமக்கு சொல்லியிருக்கிறது, வேர்ல்ட் அத்தாரிட்டி தந்தையினுடைய டைரக்ட் குழந்தையாக இருக்கிறேன். உலக அதிகாரியாக இருக்கக்கூடிய பாபானுடைய நேரடி குழந்தையாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த நினைவை எமர்ஜில் வைத்து அனைத்து சக்திகளையும் ஆர்டர் படி நடத்துங்கள். பாபா இதனுடைய சாரத்துல சொல்லியிருக்காரு. பாபா சொன்ன மாதிரியே இப்பொழுது நாம ஒரு 2-3 நிமிடங்கள் ஸ்மிருதி ஸ்வரூபம் சக்திசாலி ஸ்வரூபத்தினுடைய அனுபவம் பண்ணலாம். எல்லாருமே நாம ரிலாக்ஸா அமர்ந்திருக்கலாம். பாபா சொன்ன மாதிரி அனைத்து எண்ணங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு நான் சக்திசாலியான ஆத்மா, வேர்ல்ட் ஆல்மைட்டி அத்தாரிட்டி தந்தையின் நேரடி குழந்தையாக இருக்கின்றேன். இந்த நினைவை சதா எமர்ஜ் ரூபத்தில் வைத்திருக்கின்றேன்.
உலக அதிகாரியாக இருக்கக்கூடிய தந்தையின் நேரடி குழந்தை என்கின்ற அந்த ஆன்மீக போதையில், குஷி என்கின்ற போதையில் நான் மூழ்கி இருக்கின்றேன். நான் பாபாவினுடைய டைரக்ட் குழந்தையாக இருக்கின்றேன். பரமாத்ம ப்ராப்பர்ட்டி, அனைத்து அந்த ப்ராப்பர்ட்டியின் அதிகாரி ஆத்மாவாக இருக்கின்றேன். மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கின்றேன். அனைத்து சக்திகளையும் ஜென்மம் எடுத்த உடனேயே பாப் தாதா எனக்கு வரதான ரூபத்தில் கொடுத்து விட்டார். சர்வ சக்திகளும் எனக்குள் நிறைந்திருக்கின்றது. நான் கட்டளை இடும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு சக்தியும் என் முன் வந்து ஆஜராகின்றது. எனக்கு எந்தெந்த நேரத்தில், எந்தெந்த காரியத்தில் எந்தெந்த சக்தி தேவைப்படுகின்றதோ அந்த சக்திகளை அந்த நேரத்தில் ஆவாகனம் செய்கின்றேன். உடனேயே அந்த சக்தி ஆஜராகி அந்த காரியத்தில் பயன்பட்டு எனக்கு வெற்றியை பரிசாக வழங்குகின்றது. நான் சர்வ சக்திகளையும் என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றேன். சர்வ சக்திகளையும் சரியான முறையில் சரியான நேரத்தில் பயன்படுத்தி முழுமையான வெற்றியை பிராப்தியாக அடைகின்றேன். நான் சர்வ சக்திகள் நிறைந்த ஆத்மா. சர்வ சக்திவான் வேர்ல்ட் ஆல்மைட்டி அத்தாரிட்டி தந்தை பெயர். அனைத்து சக்திகளும் எனக்குள் நிறைந்திருக்கின்றது. அனைத்து சக்திகளையும் நான் எனக்குள் நிறைத்துக் கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு சக்தியின் எந்த ஒரு குறையும் இல்லை. அனைத்து சக்திகளும் நிரம்பி இருக்கின்றது. என்னுடைய அனைத்து கர்ம இந்திரியங்களும் ஞான இந்திரியங்களும் என்னுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. சுயராஜ்ய அதிகாரி என்கின்ற அந்த சார்ட் மிக சரியாக இருப்பதை நான் பார்க்கின்றேன். என்னுடைய ஒவ்வொரு கர்ம இந்திரியம் என்னுடைய கட்டளைக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அனைத்து கர்மேந்திரியங்கள், அனைத்து ஞானேந்திரியங்கள்
அனைத்தையும் என்னுடைய சர்வ சக்திகள் மூலமாக முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றேன். கண்ட்ரோலிங் பவர் மற்றும் ரூலிங் பவர் உடைய ஆத்மாவாக இருக்கின்றேன். சதா அனைத்து காரியங்களிலும் நான் வெற்றியை அடைகின்றேன். நான் வெற்றி ரத்தனமான ஆத்மா. கல்ப கல்பத்தினுடைய வெற்றியாளர் ஆத்மா. பாபா எனக்கு வெற்றி என்கின்ற திலகத்தை வைத்திருக்கின்றார். அவருடைய நினைவில் நான் சதா வெற்றியை பிராப்தியாக அடைகின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.